அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றம். யோசனையை செய்யக்கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக வயிறு, கால் சம்பந்தப்பட்ட, ஷோல்டர் பெயின் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், திடீரென்று சுளுக்கெல்லாம் ஏற்படலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் தாயார் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையடைய செய்யும். காலையில் நடக்கக்கூடிய பஜனைகளில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையடையும். மார்கழி மாதம் என்பதே தனுசுவில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். எனவே நீங்கள் எப்பொழுதும் இந்த மாதத்தில் இந்த அன்னதானம் செய்வதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் உங்களை மேன்மையடைந்து காப்பாற்றும். உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம். அதே சமயம் மேலதிகாரிகளுடைய தர்க்கம், உத்தியோகத்தில் நான் இதை ராஜினாமா லெட்டர் என்று தூக்கி போடுவதெல்லாம் தேவையில்லாத பதட்டத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். சனியுடைய மாற்றம் வரக்கூடிய காலகட்டம். அர்த்தாஷ்டம சனி வருவதனால் கொஞ்சம் கோபம் வரும். கோபம் அனுகூல சத்ரு என்பது தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சுப செய்திகளுக்கு டக்குண்டென்று மார்கழி முடிந்த பிறகு தை மாதத்திலிருந்தே அதற்குண்டான கதவுகள் திறக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கிறது. தெய்வீக வழிபாடும் தேக ஆரோக்கியத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம்.